நைட் டின்னருக்கு கோதுமை தோசை பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் அது சட்னி பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக வந்திருந்தது. ஏன்னா கோதுமை தோசையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரமாக சட்னி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பசங்களுக்கு வந்து ஒத்து வராது. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, சரி ஓகே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பீர்க்கங்காய் கடையில் பண்ணிவிட்டு தோல் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். சரி அந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேம் தக்காளி சட்னி மாதிரி இல்லாமல் அந்த பீர்க்கங்காய் தோலுக்கான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் இல்லையா, பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் தோல் சட்னி பண்ணலான்னு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே வந்து உரித்து வச்சுட்டு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டு வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு ஏற்ப மிளகா, பூண்டு, பீர்க்கங்காய் தோல் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துட்டு கொஞ்சம் தோல் வந்து நல்லா சுருங்கி வர அளவுக்கு வந்து வதக்கிட்டு அப்புறமா ஜாரில் போட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் செம்ம சூப்பராக வந்திருந்தது. கோதுமை தோசையுமே வந்து பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள், ஜீரகம் மட்டும் போட்டு முன்னாடியே வந்து ஒரு 1/2 hour முன்னாடி வந்து ஊற வச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாக வந்து வரும். 2 காம்பினேஷனும் செம்மையாக வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள்.